Guys, இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் ஃபோட்டோ வீடியோ எடுப்பீங்க, அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த ப்ராடக்டோட நேம் 8x Zoom யூனிவர்சல் மொபைல் ஃபோன் டெலஸ்கோப் கேமரா லென்ஸ். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மொபைலில் வேண்டும்னாலும் ஜூம் லென்ஸாக பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஜூம் லென்ஸை பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலையும் லென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிளாத் கொடுத்துருக்காங்க. அடுத்து லென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ரோப் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் தான் நம்மளோட டெலஸ்கோப் லென்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் 8x Zoom ஃபீல்டு 9 லென்ஸ். ஃபைனலாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்றது இந்த யூசர் மேனுவலில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இது தேவைப்படாது. இவங்க கொடுத்த ட்ரைபாட் சின்னதாக தான் இருக்கு, ஆனால் இதை நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் இதனோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைபாடில் உங்களோட மொபைலில் எந்த ஆங்கிளில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆங்கிள் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த ஆங்கிளில் வச்சு இது ஆடாமல் இருக்க இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கங்க. அடுத்து இவங்க கொடுத்துருக்கிற மொபைல் லென்ஸ் ஹோல்டரை உங்கள் மொபைலோட பேக் சைட்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லென்ஸ் ஹோல்டரை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அவங்களோட மொபைலுக்கு முன்னாடி வர மாதிரி செட் பண்ணி இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கங்க. ஃபைனலாக நம்மளோட ஜூம் லென்ஸை எடுத்து மொபைல் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம மொபைல் லென்ஸ், ட்ரைபாட், லென்ஸ் ஹோல்டர் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராடக்டை நீங்கள் உங்களோட கேமராவோட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் வழியாக கேமரா லென்ஸை உங்களால் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே பிளாக் பார்டர் அப்படி தெரியும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஜூமை 1.5க்கு மேலே வச்சிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணலாம். இந்த லென்ஸை நீங்கள் உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகாமையோ அல்லது பிளர்ராகவோ இருந்துச்சுன்னா முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது மூலமாக குவாலிட்டியான ஃபோட்டோஸ், வீடியோஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஜூம் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இப்போது டெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து 100 அடி தள்ளி ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் எத்தனை காய் இருக்குது அப்படின்றத இந்த ஜூம் லென்ஸ் மூலமாக என்னால் பர்ஃபெக்டாக பார்க்கலாம். இந்த இமேஜ் ஜூம் லென்ஸை யூஸ் பண்ணாமல் எடுத்த இமேஜ். இந்த இமேஜ் ஜூம் லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்த இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்த இருந்து 200 அடி தள்ளி இந்த கரண்ட் ஒயர் இருக்குது. அதை நான் ஜூம் லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்தப்போ அது இந்த மாதிரி கிடச்சிச்சு. நான் ஜூம் லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்த இமேஜ் இது, ஜூம் லென்ஸை யூஸ் பண்ணாமல் எடுத்த இமேஜ் இது. இப்போ உங்களுக்கு ஜூம் லென்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அன்பாக்சிங் பண்ணக்க பார்த்த இந்த ரோப்பை ஒரு கிளிப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா அது வெளியே வந்துடும். லென்ஸில் இந்த இடத்த சின்ன ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இந்த ரோப்பை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனால் இந்த லென்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டியும் கிடைக்கும். ஜூம் லென்ஸை யூஸ் பண்ணாமல் எடுத்த இமேஜ் இது, யூஸ் பண்ணி எடுத்த இமேஜ் இது. இதில் எத்தனை தேங்காய் இருக்குது அப்படின்றத என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அடுத்து உங்களோட மொபைலில் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுற ஆப்ஷன் இல்லைண்டா இந்த ஜூம் லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் இமேஜஸ், வீடியோஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைனலாக என்னோட தாட் என்னென்னா, இப்போ தான் நான் ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ண போகிறேன். DSLR வாங்குகிற அளவுக்கு பணம் இல்லை அப்படின்றப்போ இந்த லென்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து இவங்க தந்த இந்த குட்டி ட்ரைபாடை உங்களுக்கிட்ட இந்த மாதிரி ஃபோன் ஹோல்டர் இருந்துச்சுன்னா
அந்த ஹோல்டரை நீங்கள் இந்த ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மொபைல் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீடியோ எடுக்கிறவராக இருந்தீங்கன்னா இந்த குட்டி ட்ரைபாடில் நீங்கள் இந்த மொபைல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இந்த லென்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் அதனோட பை லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இப்போது பிளாக் ஃப்ரைடேயால் ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்குது. நீங்கள் வாங்குறேன்டா அதுக்கு பெர்ஃபெக்டான டைம் இதுதான். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.